60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய வான்படையின் முதுகெலும்பாக திகழ்ந்த MiG-21 போர் வானூர்தி வெள்ளிக்கிழமையுடன் தனது சேவையை நிறைவு செய்துள்ளது. 1963ஆம் ஆண்டு ரஷ்யா வழங்கிய MiG-21 போர் வானூர்தி இந்திய வான்படையில் சேர்க்கப்பட்ட பிறகு 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரில் முதன்முறையாக பங்கேற்றது. அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் பாகிஸ்தானின் F-86 செப்ரே போர் வானூர்திகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றிக்கு முதன்மை பங்களிப்பை வழங்கியது. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வான்வழி தாக்குதல்களுக்கும் MiG-21 வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டு தரைப்படை வீரர்களுக்கு மிகவும் உதவிகரமாக செயல்பட்டன. இத்தகைய போர்க்கள பட்டறிவால் தான் MiG-21 போர் வானூர்தி இந்திய வான்படையின் ஸ்கை வாரியர் என புகழப்பட்டது. உலக அளவில் போர்ப்படை வான் போக்குவரத்து வரலாற்றில் வேறு எந்த போர் வானூர்தியும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்பட்டதில்லை. உலக அளவில் 11,500க்கும் மேற்பட்ட MiG-21 போர் வானூர்திகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் ஏறத்தாழ 850 வானூர்திகள் இந்திய வான்படையில் பணியாற்றின. இத்தகைய சூழ்நிலையில்தான் MiG-21 போர் வானூர்தியின் சேவையை இந்திய வான்படையிலிருந்து நீக்கும் நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், MiG-21 என்பது வெறும் போர் வானூர்தி மட்டுமல்ல, அவை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் ஆழமான உறவின் சான்று என குறிப்பிட்டுள்ளார். MiG-21 வானூர்தி தனது சேவையை முடித்துக் கொண்டுள்ள நிலையில் இந்தியா தற்போது புதிய தலைமுறை வானூர்திகளுடன் முன்னேறி வருகிறது. இந்தியாவிலேயே முழுமையாக வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் வானூர்தியான தேஜாஸ் MK-1 போர் வானூர்தி தற்போது இந்திய வான்படை சேவையில் உள்ளது. இதில் இன்னும் மேம்படுத்தப்பட்ட MK-2 பதிப்பும் விரைவில் சேர்க்கப்பட உள்ளது. இதனுடன் பிரான்சில் உற்பத்தி செய்யப்பட்ட 4.5 தலைமுறை போர் வானூர்தி 2020ஆம் ஆண்டு முதல் இந்திய வான்படையின் சேவை உள்ளது. நீண்ட தொலைவுக்கான தாக்குதல் திறன், பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் மல்டி ரோல் ஆற்றல் போன்றவற்றால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை எதிர்கொள்வதில் இந்தியாவுக்கு வலிமை சேர்த்துள்ளது. அடுத்ததாக அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட் எனப்படும் இந்தியாவின் 5வது தலைமுறை போர் வானூர்தியை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO மற்றும் HAL நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி வருகின்றன. எதிரி நாட்டின் ரேடாரில் சிக்காமல் தப்பிக்கும் ஸ்டீல்த் வடிவமைப்பு, சூப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட நேரம் பயணிக்கும் சூப்பர் கிரூஸ் திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான இயக்க கட்டுப்பாடு ஆகிய சிறப்பு திறன்களுடன் உருவாக்கப்பட உள்ள இந்த போர் வானூர்தி 2030ஆம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் வான்படை சேவையில் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் MiG-21 போர் வானூர்தியின் இடத்தை புதிய தலைமுறை வானூர்திகள் நிரப்பியுள்ளதால் இந்திய வான்படை வருங்காலத்தில் எத்தகைய அறைகூவல்களையும் எதிர்கொள்ளும் என்பது திண்ணம். வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்.